Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அரவிந்த், இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தை அவரை அப்பாங்குது, மல்லி அம்மாங்குது. இதுக்கு மேல நீ என்னடா இங்க விசாரிச்சிட்டு இருக்க? வாம்மா யசோதா, இது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நல்லா கண்ணு காது எல்லாத்தையும் திறந்து வச்சு கவனமா கேட்டுக்கோ. மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பதில் இப்ப கிடைச்சிடும். விஜய் சார், ஏற்கனவே உங்களுக்கு மல்லியை அறிமுகப்படுத்தி வச்சேன்ல, அப்ப கூட நீங்க மல்லியை தெரியும்னு சொல்லவே இல்லையே சார். ஏன் சார் சொல்லல? நீங்க மல்லிமா பாத்தீங்களா? வெண்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மல்லி, அவரை விடுங்க. உங்களுக்கும் சாரா தெரியுன்ற மாதிரி நீங்க ஒண்ணுமே காட்டிக்கலையே, ஏன்? ஓ, நேத்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததா? ஒரு சின்ன விஷயத்த ரெண்டு பேரும் மறைக்கிறாங்கன்னா அவங்க மறைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சொல்லுங்க விஜய் சார், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் வேற எங்கேயாச்சும் போய் விசாரிக்கவா? பையன் ஏதோ கேன மாதிரி இருந்தா, ஆனா பாயிண்ட் பாயிண்டா பிச்சு எடுக்கிறானே. விஜய் சார், மல்லி ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா? நீங்க ஏதாவது சொல்ல போய் அதை நான் தப்பா புரிஞ்சுக்குவேன்னு பயந்துட்டீங்களா? நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதை நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் சார். உங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில உள்ள பரிசுத்தமான உறவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அரவிந்த், இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும்டா. ஏன் அவங்கள நிறுத்தி விசாரிச்சிட்டு இருக்க? இங்க என்ன பிரச்சனை? எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லுடா. மா, நானே சொல்லிடுறேம்மா. மல்லி இருக்காங்கல்ல, அவங்க விஜய் சார் வீட்டுல கேர் டேக்கரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கம்மா. கேர் டேக்கர்னா? நானும் கேட்டுதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். வெண்பா பாப்பாவை அம்மா மாதிரி பாத்துக்கிற வேலை. அங்கிள் அம்மா மாதிரி இல்ல, அம்மாவே தான். ஆமா செல்லம், அம்மாவே தான். அம்மா, வெண்பா குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதனால வெண்பா மல்லி அம்மாவை நினைச்சு பழகிருக்காமா. இப்ப மல்லி வேலையை விட்டு வந்துட்டாங்களா? வேலையெல்லாம் விட்டுட்டு வரல அங்கிள், நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமாடா செல்லம், அப்படிதான். அங்கிள் சொன்னதை தப்பா எடுத்துக்காத. மா, அதாம்மா, மல்லி வீட்டை விட்டு வந்ததும் பாவம் வெண்பா என் அம்மாவை காணோம் என் அம்மாவை காணோம்னு ஊரே தேடி அலைஞ்சிருக்காமா. ஓ, அப்படியா? என்னது புஷ்ன்னு போயிருச்சு? இவ்ளோ தப்பா புரிஞ்சுக்கிட்டுதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தானா? விஜய் சார், உங்க விஷயத்த பாபு மச்சான் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால இதுல ஒரு குழப்பமும் எனக்கு இல்ல. உங்க யாருக்கும் குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, வெண்பா மல்லி அம்மான்னு கூப்பிடுறதுனால நாம ஏதோ தப்பா நினைச்சிருவோம்னு நினைச்சிட்டாங்க. ஓ, நான் எங்க விசேஷத்தை நிறுத்திடுவேணும்னு பயந்துட்டாங்க. ஏன் சார், உங்க குழந்தை அவங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்கன்னா அவங்க குழந்தை மேல எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும் சார், எவ்வளவு தாய்மையோட நடந்திருக்கணும். இது கூட புரியாத முட்டாளா சார்னா? முட்டாள் தான்டா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் முட்டாள் தான். மல்லி இப்படி வெண்பா மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு மல்லியை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார். சார், நீங்க ஒன்றும் சங்கடப்படாதீங்க. நானோ என் அம்மாவோ எப்பவுமே உங்களை தப்பாவே நினைக்க மாட்டோம் சார். போடா அரலூசு அரலூசு லூசு பயலே, உன்னை நம்பி வந்தேன் பாரு. இதுல என்ன தம்பி இருக்கு? குழந்தைய வளர்க்குற வேலை இருக்கே, அது சாதாரண வேலை இல்ல. ஒரு அம்மா வளர்க்க முடியும், இல்லைன்னா அம்மா மாதிரியே தன்னை ஒப்படைச்சுக்கிட்டு ஒருத்தியால தான் வளர்க்க முடியும். இந்த மல்லி உங்க குழந்தைக்கு அப்படி இருந்திருக்கான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்க எப்ப வேணாலும் மல்லியை வந்து பாருங்க. சரி வெண்பா, வா, நம்ம கிளம்பலாம். நான் மல்லிமா விட்டுட்டு வர மாட்டேன். வெண்பா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு, புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு வா. டாடா, நான் இத்தனை நாள் மல்லிமா பார்க்கவே இல்ல, இன்னைக்கு தானே பார்த்திருக்கேன். மல்லிமா கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேனே. விஜய் சார், நீங்க கொஞ்ச நேரம் கோயில வெயிட் பண்ணுங்க,
நான் மல்லி வெண்பா நாங்க 3 பேரும் கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம் சார். ஐ மல்லிமா கூட நான் ரவுண்ட் போக போறேனே. ஜாலி ஜாலி ஜாலி. மச்சான் நீங்களும் அக்காவும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. நான் அவங்கள ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். நாங்க போயிட்டு வர்றோம். போலாமா? வாங்க வாங்க. வாங்க வாங்க மல்லி. மல்லிமா. வெண்பா ச்சே, அந்த பொண்ணு உங்களை பிரிஞ்சு எவ்வளவு தவிச்சு போயிருக்கா பாருங்க. எப்படிங்க விஜய் சாருக்கு உங்களையும் அந்த குழந்தைய பிரிக்க மனசு வந்துச்சு? எங்க டாடா எங்களை பிரிக்கல. நான் தான் மல்லிமா வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேன். ஓ அதான் மல்லிமானை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படித்தானே மல்லிமா? என் மேல இருக்க கோத்துல தானே நீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்க. இல்லடா செல்லம், உன்னை அம்மாவால கோவிச்சுக்க முடியுமா? எனக்கு என் வீட்டுக்கு போக வேண்டி இருந்துச்சு. என் அண்ணனையும் அண்ணையும் பார்க்க வேண்டி இருந்துச்சு. அதான் போனேன். இப்ப நீங்க அவங்கள பாத்துட்டீங்களா? இனி நீங்க என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும். சரியா மல்லியம்மா? மல்லியம்மா, எந்த அம்மாவாவது பொண்ணை பிரிஞ்சு இருப்பாங்களா? அரவிந்த், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. ஏங்க வெண்பாக்கு ஏதாவது டாய் வாங்கி கொடுத்துட்டு போலாமா? ஏங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? தாராளமா வாங்கி கொடுக்கலாங்க. வாங்க வாங்க வெண்பா குட்டி வா. வெண்பா பாப்பா, இங்க பாரு எல்லா டாய்ஸ் இருக்கு. மல்லிமா, நான் எத்தனை டாய் வாங்கிக்க? வெண்பா பாப்பா, உனக்கு எத்தனை டாய்ஸ் வேணுமோ அத்தனை டாய்ஸ் வாங்கிக்கோ. பாரு, இந்த டாய் வேணுமா? இது வேணாமா? இது எனக்கு இந்த ஒரு டாய் போதும். இது மட்டும் தான் என்கிட்ட இல்ல. உனக்கு வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோடா. போதும் மல்லிமா. இந்தாங்க. அரவிந்த், இதுக்கு மட்டும் உங்களால பே பண்ண முடியுமா? ஏங்க இந்த குழந்தை உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்குது. அதை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேங்க. வாங்கி கொடுங்க. வெண்பா பாப்பா வாங்கிக்கோ. மல்லிமா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். இந்த அங்கிள் உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட ஃப்ரெண்டு வெண்பா. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்டா? அப்போ எனக்கும் ஃப்ரெண்டு தான். கை கொடுங்க. எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. போலாமா? வாங்க போலாம். பாத்து வாங்க வாங்க. உட்காருங்க. பாத்து மெதுவா. ட்ரெஸ் உள்ள போட்டுக்காங்க. நீங்க போயிட்டீங்களம்மா. எனக்கு அங்க சாப்பாடு கொடுக்க கூட யாரோ இல்ல மல்லியம்மா. நான் ரொம்ப நேரமா பசியோட தான் இருப்பேன். அப்புறம் தான் என்னை யாராவது வந்து சாப்பிடுறியான்னு கேட்பாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா வாழ்க்கை எப்படி மாறிடுது? விஜய் சார் எவ்வளவு சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் கிடைக்கல பாருங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மல்லி. எனக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னா? எனக்கு தான் மல்லியம்மா இருக்காங்களே. அரவிந்த், ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? வெண்பாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். ஐயா, ட்ரெஸ் ட்ரெஸ் ட்ரெஸ். சரிங்க, இதோ நிப்பாட்டுறேன்.
வாங்க 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 உள்ள உட்காருங்க. பார்த்து அரவிந்த், இங்க நிறுத்துங்களேன். இவளுக்கு சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். சரிங்க, இதோ போயிடலாம். இது நான் சாப்பிட்றவா? ஹே டாடா வா. எனக்கு மல்லிமணெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணே. ட்ரெஸ்ஸு, டெடி பேர், அப்புறம் சாக்லேட் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? சார், வெண்பா மல்லி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நானே இப்பதான் சார் பார்த்தேன். அந்த பாசத்துக்கு முன்னாடி நாங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். இவன் லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறானா? ஒரு குழந்தை அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேருக்கும் இடையில ஒண்ணும் இருக்காதுங்கிறானே. இவனை என்ன பண்ணலாம்? என்னக்கா, நீங்க மச்சானை கூட்டிட்டு வீட்டுக்கு போலையா? அது இல்லை மாப்பிள்ள, ஒன்றா வந்தோம். அது எப்படி தனியாக போக முடியும்? அதான் வெயிட் பண்ணுறோம். சரி வெண்பா வா நம்ம போலாம். இல்ல டேடா, மல்லிமாவையும் நம்ம கூட வர சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன். வெண்பா, நீ உன்னை புரிஞ்சுக்கணும். இனிமே உன்னை பாக்குறதுக்கு மல்லியம்மா அரவிந்த் அங்கிளோட தான் வருவாங்க. அரவிந்த் அங்கிள் ஃப்ரெண்டு தானே. ஆனா மல்லியம்மா எனக்கு அம்மா இல்ல, அம்மா பொண்ணோட தானே இருக்கணும். வெண்பா சொன்னா புரிஞ்சுக்கோ, டாடாவை கோவப்படுத்த கூடாது. விஜய் சார், குழந்தைகிட்ட கோவப்படாதீங்க சார். அவங்க பிடிவாதம் தான் ஜாஸ்தி ஆகும். மல்லி, சாட்டை எடுத்து சொல்லுங்க மல்லி. மல்லி, குழந்தை எப்படி பாத்துக்கன்னு சொல்லுங்க மல்லி. இல்ல, அது சாருக்கே தெரியும். சாருக்கு தெரியும், இருந்தாலும் அம்மா மாதிரி இருந்து ஐயோ சாரிடா செல்லம். அம்மாவா இருந்து நீங்க தானே அதிகமா குழந்தையோட பழகிருக்கீங்க. அதுவும் வெண்பாவோட தன்மை இதுதான், அவ இந்த சூழ்நிலையில இப்படிதான் நடந்துப்பா அப்படின்னு நீங்க தானே எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லுங்க. விஜய் சார், வெண்பா கிட்ட கோவப்படாம சொல்லுங்க சார், அவ புரிஞ்சுப்பா. சரி மல்லி. வெண்பா வா போலாம். இல்ல நான் வர மாட்டேன் டாடா. வெண்பா செல்லம், இப்ப நீங்க வீட்டுக்கு போவீங்களா? நான் மல்லியம்மா கூட்டிட்டு இன்னொரு நாள் வீட்டுக்கு வருவேனா? என்ன சொல்றீங்க? ப்ராமிஸ் அங்கிள். ப்ராமிஸ். சமத்துக்கிட்டு மல்லிமா இங்க வாங்க. வாங்க டாடா போலாம். வரேன். பாய். உனக்கு சின்னதா ஒரு வெடியை கொளுத்தி போடலான்னு நினைச்சேன். நீ பெரிய பாறைன்னு இப்பதானே தெரியுது. ரெடி பண்றேன்டா, உனக்கு ஒரு நாட்டு வெடிகுண்டை ரெடி பண்றேன். மாமா. வாரஞ்சுதா. மொட்டை மாடியில தனியா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்தது கூட தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது சும்மா கம்பெனி பத்தி வெண்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். மாமா, என்ன எப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமோ அப்படி எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்து தெரியும். எப்பவும் இப்படி தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. ஒன்னு கூட்டத்துல இருக்கணும், இல்ல யார் கூடயாவது சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. இப்படி தனியா நிக்கிறீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒன்னு இருக்கு மாமா. உங்க முகத்துல ஒரு சோகம் தெரியுது, ஒரு கவலை தெரியுது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, பொய் சொல்லாதீங்க. நீங்க மத்தியானம் வெளியில போயிட்டு வந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கீங்க. மத்தியானம் சாப்பிட கூட இல்ல,
சாயந்தரம் காஃபி கூட குடிக்கல. என்ன மாமா பிரச்சனை? இல்ல இன்னைக்கு மல்லிய பார்த்தா ரஞ்சிதா. அப்ப அவ ஊருக்கு போலையா? இங்கதான் சுத்திட்டு இருக்காளா? மல்லிய பாத்தீங்களா? ஓ, நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் முறையா பாக்குறீங்களா மாமா? இல்ல இடையில ஒரு நாள் பார்த்தேன், அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஓஹோ, இடையில ஒரு நாள் பாத்திருக்கீங்களா? அத மறைச்சிட்டீங்களே மாமா, நீங்க கேடிதான். என்ன மாமா சொன்னா? நல்லா இருக்காளா? உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாளா? வெண்பாவை பார்த்தாளா? உங்களெல்லாம் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாள். நல்லா இருக்கா? வெண்பா கிட்ட நல்லா பேசினா அவ்வளவுதான். மாமா, நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாளா? கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படி? நம்ம வீட்டை விட்டு போனவள எப்படி நம்ம கூட்டிட்டு வர முடியும்? ஏன் மாமா, அவ என்ன சண்டை போட்டா போனா? வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால தானே போனா. வேலைய நல்லபடியா முடிச்சிட்டு போனவள நம்ம என்ன கோச்சுக்குவா போறோம்? வீட்டுக்கு கூப்பிடலாம் மாமா. அது மட்டும் இல்லாம வெண்பா வர மல்லியம்மா மல்லியம்மான்னு அவளை மறக்காம தானே இருக்கா. மல்லியும் அப்பப்ப வந்துட்டு போனான்னா வெண்பாவுக்கு ஆறுதலா இருக்கும்ல. அவ இனிமே இங்கெல்லாம் வரமாட்டா. ஏன் மாமா? அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா மாமா? நிச்சயம் ஆயிடுச்சா? அது தெரியல. இன்னைக்கு கூட அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பையனோட தான் கோயிலுக்கு வந்திருந்தா. அங்கதான் அவளை பார்த்தேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா அப்ப நிச்சயம் நடந்த மாதிரி தானே. என்ன ரஞ்சிதா, அமைதியாயிட்ட? இல்ல மாமா, உங்களோட அவ்வளவு தூரம் பழகிட்டு எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு அவளால ரெடியாக முடிஞ்சது? உங்களை பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலையே. ரஞ்சிதா, அவ என் கூட பழகினது ஒரு நடிப்பு தானே. நாங்களே பரஸ்பரமா ஒத்துக்கிட்டு தானே நடிச்சோம். அதுக்கப்புறமும் எப்படி அவ என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? என்னதான் நடிப்புனாலும் அப்படியெல்லாம் ஒருத்தரை மறந்துட முடியாது மாமா. நடிப்புக்கு கூட யார்கிட்ட பழகுறோன்னு இருக்குல்ல. என்கிட்ட கூட நீங்க ரொம்ப பேசுறதில்ல, பழகுறதில்ல. அதுக்காக என்ன நீங்க மறந்துறன்னு சொன்னா மறந்துட முடியுமா? அவ இப்படி பண்ணிட்டாளே. எனக்கு பெரிய வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வெண்பா அவ மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கா. அந்த பிரியத்தை வெண்பாக்கு நிரந்தரமா கொடுக்க முடியலங்கிற ஒரு சின்ன பெயின் தான் மனசுல. வெண்பா வேற மல்லிய பிரிஞ்சு வரமாட்டேன்ட்டா, அடம் பிடிச்சா. அது வேற ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படி வெண்பா மனசுல இருந்து அவளை பிரிக்க போறோன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மல்லி வெண்பா மேல காமிச்ச பிரியத்தை அவளை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியாது ரஞ்சிதா. ஆனாலும் அந்த மல்லிக்கு ரொம்ப கல்லு மனசு மாமா. அவ உங்ககிட்ட எப்படின்னு தெரியல, எங்க கிட்டலாம் ரொம்ப அரக்கத்தனமா தான் நடந்துப்பா. ரொம்ப செல்ஃபிஷா தான் நடந்துப்பா. நீங்க இருக்கிற சமயத்துல மட்டும் ரொம்ப நல்லவ மாதிரி இருப்பாளே தவிர ரொம்ப ரூடா தான் இருப்பா. அப்படி இருந்ததுனால தானே மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம உங்களெல்லாம் விட்டுட்டு உடனே இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா. மாமா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அவெல்லாம் எங்க போனாலும் நல்லா இருக்க மாட்டா. ஏய், அப்படிலாம் சொல்லாத ரஞ்சிதா. பாரு, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கொஞ்ச நாள் இருந்தாலும் ஒரு நல்ல அம்மாவோட ஃபீல அவ வெண்பாக்கு கொடுத்துருக்கா. மாமா, வெண்பாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. வெண்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்னோட 24 மணி நேரமும் வெண்பாவை பாத்துக்கிறதுல தான் என்னோட உடல், பொருள், ஆவின்னு எல்லாத்தையுமே செலவு பண்ணுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ரஞ்சிதா. மாமா, ரொம்ப நேரம் இங்க நிக்காதீங்க. ரொம்ப குளிரா இருக்கு. கீழே வந்துருங்க. நான் கீழே போறேன். பாய் மாமா. இந்த மல்லி கம்ப்ளீட்டா ஒளிஞ்சா. இனி ஹாப்பி ஹாப்பி. அது
பாத்திய மேல ஆசையாடி. இனி நீங்க என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும். சரியா மல்லியம்மா? பாத்திய மேல ஆசையாடி, வேஷம் இல்லாத பாசமாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.